சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு அறிக்கை இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரி தான் அவரோட பதிலுக்கு மையமே. ஆனா யாருடைய குற்றச்சாட்டுக்கு அவர் இப்படி பதில் சொன்னாரு? எல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் வெச்ச குற்றச்சாட்டுல இருந்துதான். தமிழக வெற்றி கழகத்தோட ஆதவ அர்ஜுனா தான் ரஜினி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. என்ன குற்றச்சாட்டுன்னா, திமுக மிரட்டினதால தான் ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்னாரு. இதுக்கு ரஜினிகாந்த் இது சுத்த பொய்ன்னு சொல்லி ஒரு அறிக்கை மூலமா தெளிவா மறுத்துட்டாரு. அவர் மறுப்பு தெரிவிச்ச உடனேயே பாருங்க, பல பிரபலங்கள் அவருக்கு சப்போர்ட்டா வந்தாங்க. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இபிஎஸ், அண்ணாமலையிலிருந்து திருமாவளவன் வரைக்கும் கட்சி பாகுபாடே இல்லாம ஆதரவு கூஞ்சுது. ரஜினி தன்னோட அறிக்கைய கோபமா முடிக்கல, ஆனா அதே ஆழமான வார்த்தைகளோட முடிச்சாரு. பாத்தீங்களா, இந்த ஒரு வரி அதுவே அவரோட மொத்த நிலைப்பாட்டையும் தெளிவா சொல்லிருச்சு. சோ ரஜினி சொல்ற மாதிரி இந்த அரசியல் மோதலோட முழு உண்மையும் காலம் சொல்லுமா? நாமளும் பொறுத்திருந்து பாப்போம்.